வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ரெண்டு முக்கியமான வீடியோ சிக்கியிருக்குங்க. இது விஜய் ஆட்சியை அபாய கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. எப்ப வேணாலும் விஜய் ஆட்சி கலைக்கப்படலாம் என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இன்னொரு பக்கம் பயங்கரமான திட்டமிடலோடு களம் இறங்கி இருக்கிறார். விஜய் தப்புவாரா என்று தெரியல. இதுதான் அன்னைக்கு சூழல். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரை நாம் பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. எல்லா கட்சியும் சின்ன பின்னமா உடைச்சு அங்க இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ளுகிற ஒரு மோசமான ஒரு திட்டமிடலோடு தாவேக்கா களம் இறங்கி இருக்கிறது. இதுல முதல்ல ரொம்ப பலியாடா இருக்கிறது யார் அப்படின்னா அதிமுக. இது பாஜகவினுடைய திட்டமிடலும் கூட. பாஜக அதிமுகவை அழித்து 2வது இடத்துக்கு வரணும்னு ட்ரை பண்றாங்க. அதை விட ரொம்ப வேகமாக நம்முடைய அண்ணன் விஜய் அதிமுக மொத்தமா தன் கட்சியோட மெர்ஜ் பண்ணிடலாம், இணைச்சிடலான்ற சூழலுக்கு முடிவெடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது குதிரை பேர அரசியல் அப்படின்னா பலரும் இல்லை, இதென்ன ஒட்டக பேர அரசியலா, இது என்ன அது என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சோஃபா மாடல் அரசுன்ற பேர்ல சோஃபாக்கள் மூலமாக பணம் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு வச்சாங்க. இது எல்லாம் தாண்டி இன்றைக்கு என்ன மாதிரியா சிக்கியிருக்கிறார் விஜய் அப்படின்னா, ஆடியோ வீடியோ மூலமாக சிக்கியிருக்கிறார். வீடியோ ஆதாரங்கள் இருந்தாதான் இந்த குதிரை பேர அரசியல்ல இவர் ஈடுபட்டார்னு நிரூபிக்க முடியும். அப்படியான 2 வீடியோக்கள் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வைகோ அவர்கள் பேசிய வீடியோ. அவர் தன்னுடைய பொதுக்குழு கூட்டத்துல, தன்னுடைய கட்சி பொதுக்குழு கூட்டத்துல அவர் பேசுறாரு. விஜயே எங்ககிட்ட கேட்டாரு, 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொன்னாரு. அந்த ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அந்த இடைத்தேர்தலை நிறுத்தி நானே நேரடியா வந்து உங்களுக்காக பிரச்சாரம்லாம் செஞ்சு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பொதுக்குழுவுல பேசுறாரு வைகோ. பொதுக்குழுவுல பேசுற வைகோ அதையே பிரஸ் மீட்லயும் சொல்றாரு. பாருங்களேன். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். அப்ப ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா சொல்றாரு வைகோ. என்ன சொல்றாரு? எங்களை ரிசைன் பண்ண சொன்னாங்க 2 பேரை. ரிசைன் பண்ணிட்டு நீங்க வாங்க, நாம இடைத்தேர்தலை சந்திப்போம், உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், நானே நேரடியாக பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்றதுல தெளிவுபடுத்தி இருந்தார். அடுத்த 2 நாள் கழிச்சு திரும்பியும் பத்திரிகையாளர் சந்திச்சு அதெல்லாம் அப்படிலாம் நடக்கல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு வைகோ. இந்த வீடியோ ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க திமுக உட்பட பல்வேறு கட்சிகளும். அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு வீடியோ சிக்கிச்சுங்க. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்புல இருந்தவர், அதிமுக கட்சியினுடைய அமைச்சர்கள்ல ஒருவராய் இருந்தவர். இவர் தான் மிக முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற கரூரினுடைய எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். அன்னைக்கு கூட கரூர் மக்கள் விஜய தேர்வு செய்யல, அதிமுகவில் இருக்கிற ஒருத்தரை தேர்வு செஞ்சிருந்தாங்க. அப்ப கரூர் மக்களுடைய மனசு என்னவா இருந்தது? விஜய்க்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், 41 பேருடைய மரணத்திற்கு காரணமான அவருக்கு இங்க இடமில்லை என்பதுதான் இந்த தீர்ப்பு. மக்கள் கொடுத்த தீர்ப்பு. 41 பேருடைய மரணத்திற்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அங்க எல்லா இடங்களையும் ஜெயிக்க தெரிஞ்ச அல்லது 108 சீட்டு ஜெயிக்க தெரிஞ்ச தாவேகாவுக்கு ஒரு கொட்டு வச்ச இடம் அப்படின்னு பார்க்கலாம். அவரை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? ரிசைன்மெண்ட் வந்து இங்க சேர்ந்துட்டாரு, தாவேகாவிலேயே சேர்ந்துட்டார், தாவேகா உறுப்பினர் ஆயிட்டார். இந்த சூழ்நிலையில அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு, விஜயினுடைய அரசு எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. என்னவா? விஜய் அரசு எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அதனால நாங்க ரொம்ப கவலையில இருந்தோம், கலக்கத்துல இருந்தோம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். இப்படி ஒரு அப்ரோச் வந்த உடனே நாங்க போய் முடிவெடுத்து தொண்டர்கள்ட்ட எல்லாம் பேசி மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசி நாங்க போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. இது முக்கியமான எவிடன்ஸாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆதாரம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஆதாரம். ஏன் இது முக்கியமான ஆதாரம்னா, எங்களை அப்ரோச் பண்ணாங்க, விஜயினுடைய அரசு எங்களை அப்ரோச் பண்ணாங்க, எங்க கிட்ட கேட்டாங்க, எங்களை வர சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு பேரு குதிரை பேரம். பாருங்க, விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இதுலதான் பயங்கரமா சிக்கி இருக்கிறாரு. நான் எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிலாம் இல்லைன்னா மாத்தி சொல்லல, ஏன்னா நாளைக்கு நாளை கழிச்சு கூட பிரஸ் மீட்ல மாத்தி சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 ஆதாரங்களும் விஜய்க்கு எதிரானது, குதிரை பேர அரசியலுக்கு எதிரானது. ஏற்கனவே ஆதாரங்கள் தான் ரொம்ப முக்கியமா பேசணும். இந்த குதிரை பேர அரசியல் எல்லாம்
திமுக மேல ஒரு பழிய போட்டு அவங்க எங்களுக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு பேசுறாங்கன்னு ஒரு திசை திருப்பல் நாடகத்தை தாவேகா செய்தது. ஆனா அது பிசுபிசுத்து போச்சு, அது காணாம போச்சு. அப்படி கொடுக்கப்பட்ட வழக்குல ஈஸியா செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிச்சு, அவர் வெளியே வந்துட்டார். இது நிக்க கூட நிக்காது, இந்த வழக்கே நிக்காது. ஏன்னா ஆதாரமே இல்லாம போடப்பட்ட ஒரு வழக்கு. ஒருவேளை ஆதாரம் இருந்துச்சுன்னா அந்த ஆதாரத்தை அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்படி எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல, எனவேதான் இவருக்கு ஜாமீன் கிடைச்சது. இந்த சூழ்நிலையில வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா ஒரு குதிரை பேர ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றது புரியுது. இன்னொரு விஷயம், எடுத்த உடனே போய் யார் அப்ரோச் பண்ணாரு விஜய்? திமுக கூட்டணியில் வென்ற கட்சிகளை அப்ரோச் பண்ணாரு. அடுத்து யார் அப்ரோச் பண்றாரு? அதிமுகவுல 2 பிளவு அவங்க பிரச்சனையில இருக்கும்போது பிளவுபட்ட அந்த குரூப் இருப்பல, வாரியர் குரூப், அவங்கள போய் சந்திச்சு சோஃபாம் அனுப்பி அங்க பேச்சுவார்த்தை நடத்தி 25 ஓட்டுகளை வாங்கி நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஜெயிச்சிட்டார். தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிற இடத்துல ஜெயிச்சார். 25 பேர் அதிமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு பலரும் அதிமுக கட்சிக்குள்ளே போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்துட்டாங்க. சில பேர் வெளியே இருக்கிறாங்க. பல பேர் 7 வரைக்கும் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் ரிசைன் பண்ணிட்டு இங்க தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. இது ஒரு சர்ச்சை மட்டும் இல்ல, இது ஒரு அரசியலை பாழ்படுத்துகிற, அரசியல் ஜனநாயகத்தை உடைக்கிற ஒரு வேலை. அப்ப இதுக்கு கடுமையான தண்டனை இருக்கா? இருக்கு. இதோட சேர்த்து இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. என்ன? குழந்தைகளை வைத்து இவங்க அண்ணன் விஜய் சொன்னார் இல்லையா, குழந்தைங்க எல்லாம் பார்த்து நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு பொம்மை கேட்கும் போது எப்படி அடம் முடிச்சு எல்லாம் பண்ணுவீங்களோ அது மாதிரி அடம் முடிச்சு கேளுங்க. அதே மாதிரி ஓட்டு போடாம உட்காந்துருந்தாங்கன்னா காதுல விசில ஊதுங்க. இதெல்லாம் அவர் மேடையிலே பேசி ரெக்கார்டட் ஆயிருக்கு. இது அவருக்கு எதிரானதான் மாறி இருக்கு. 1986 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சீர்திருத்த சட்டம் இருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளை எந்த வடிவத்துல அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது குழந்தை தொழிலாளர் ஆக்டுக்குள்ள வந்துரும். சுவரொட்டிகள் ஒட்டுறது, துண்டு பிரசாரம் கொடுப்பது, கையில விஜயோட போட்டோவை கொடுத்து கதற விட்டது, விசில் ஊத சொன்னது அப்படின்னு பல இடத்துல சிக்கி சீரழிகிறார். இப்ப இத கடலூரை சேர்ந்த வாசுகி என்பவர் ஒரு வழக்கை தொடுத்திருந்தாரு. அது கடுமையா பேசப்பட்டது. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டாங்க, இவங்ககிட்டயும் பதில் சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க. இது என்ன மாதிரி ஆயிரும் அப்படின்னா, ஒன்னு விஜயனுடைய ஆட்சியை கவிழ்க்கும் எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு. ஒன்னு குதிரை பேரம், இன்னொரு குழந்தைகளை வைத்து எல்லாம் மொத்தமா சேர்ந்துருச்சு. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆட்சியை கலைப்பதற்கான சகல எவிடன்ஸோட அண்ணன் மாட்டி இருக்கிறாரு. ஆட்சியை கலைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆதாரத்தோடு எங்களை இப்படிதான் கூப்பிட்டாங்க, நாங்க இப்படிதான் போய் சேர்ந்தோன்னு அந்த சேர்ந்தவங்க கொடுத்த பேட்டியே அவருக்கு எதிராக மாறி இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுநரும் களத்துல இறங்கிட்டாரு. இப்ப ஆளுநர் என்ன களத்துல இறங்கியிருக்காரு? ஏற்கனவே பேரலா ஒரு கவர்மெண்ட்டை ஆளுநர் நடத்திட்டு இருப்பாங்க. எப்பவுமே பாஜக அப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கோம். இந்த ஆளுநர் மதுரைக்கு போறாரு, அர்லேகர். மதுரைக்கு போகும்போது அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரு. ஆளுநருக்கு என்ன வேலை? நிர்வாகத்துல தலையிடுறதுக்கு. ஆனா அவர் அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டு, வைகையை சுத்தம் பண்றீங்களா இல்ல நான் இறங்கி சுத்தம் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டுருந்தாரு ஆளுநர். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது மக்கள் பணி செய்கிற இடம். ஆளுநர் மாளிகை மக்கள் மாளிகை. அதனால எப்ப வேணாலும் மக்கள் உங்களுக்கான புகாரை என்னிடம் தரலாம், உங்களுக்கான என்ன வேணும்ன்றதை என்கிட்ட சொல்லலாம் என்று அறிவிச்சார். இதுவும் ஒரு பெரிய பின்னடைவை விஜய் ஆட்சிக்கு ஏற்படுத்திருக்கு. அப்ப விஜய் ஆட்சிக்கு ஆளுநரை வைத்து கொடசல் கொடுக்கிறது ஒரு பக்கம், விஜய் கூட இருக்கிறவங்களே வம்பா போய் இவரை சிக்க வச்சது இன்னொரு பக்கம். ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறார் விஜய். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, டெல்லி சத்தம் இல்லாம சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன வேலை? விஜயை இப்படியே விட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள வளர முடியாது. அப்ப ஒரு வேலை செய்யலாம், இருக்கிற ஆதாரங்கள் துணையோடு விஜய் ஆட்சியை கலைப்பது அப்படின்னு யோசனை நடத்திட்டு இருக்காங்க டெல்லி. வம்படியா போய் இவங்களே ஆதாரத்தை கொடுத்து வம்ப சிக்கி ஆட்சியை கலைக்கிற ஒரு இடத்துக்கு நிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்ப சட்டம், அரசியல் சாசன சட்டம், ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் ஒரு குறைந்தபட்சம் அரசியல் இருக்கணும்னா, இது போல குதிரை பேரம் பேசி பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கி, ஆபரேஷன் லெஜிஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்குவோம், நாங்க அப்படிதான், அவங்க தான் சேர்றாங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு உதாரணம் இருக்கும்போது வகையா சிக்கி இருக்கிறாங்க. இந்த ஆதாரம் போதும் நீதிமன்றத்தின் வழியாக கூட இந்த ஆட்சியை கலைக்கலாம். அப்படியான சூழ்நிலைக்கு இன்னைக்கு விஜய் அரசு தள்ளப்பட்டிருக்கு. செஞ்ச தப்புக்கு தண்ணி குடிச்சே ஆகணும்.
உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்ல அது போல